رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு சென்னாயம் தஸ்னிம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? சலாம் என்பதே அறியப்படாத ஒரு பகுதியில் யாரிடம் சலாம் கூறினார்கள்? இதுக்கான ஆன்சர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. முஹர்ரம் மாதம் என்றாலே ஆஷுரா நாள் தான் ஸ்பெஷல். மிகப்பெரிய வரலாற்று சம்பவம் நடந்த நாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களது கூட்டத்தாரையும் ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றிய நாள். தான் பெரிய கடவுள், தன்னை அழிக்க யாராலும் முடியாது என கர்வம் கொண்ட ஃபிரௌனை அல்லாஹ் மிக சாதாரணமாக அழித்த நாள் இது. கடலை பிளந்து அதில் பாதை ஏற்படுத்தி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தப்பிக்க செய்தான். பின் வந்து ஃபிரௌன் பாதி கடல் வரும்போது திரும்ப கடலை அல்லாஹ் பழைய நிலைக்கு திருப்பிவிட்டான். தன்னை மரணம் நெருங்கிவிட்டது என அறிந்த ஃபிரௌன் கடைசி தருணத்தில் அல்லாஹ் தான் என் இறைவன் என கூறினான். ஆனால் கடைசி தருணத்தில் கேட்ட அந்த மன்னிப்பை அல்லாஹ் ஏற்கவில்லை. காஃபிராகவே அவன் மரணித்தான். இந்த உலகிற்கே இது படிப்பினையாக இருக்கிறது. தன்னை நம்பி வந்தவர்களை, தன்னிடம் உதவி கேட்பவர்களை அல்லாஹ் எப்படியும் காப்பாற்றுவான் என்பதற்கு இந்த நாளே சாட்சி. இப்படிப்பட்ட பரக்கத்தான ஆஷுரா நாளின் கடைசி நிமிடங்களில் இருக்கின்றோம். இந்த முறை ஜுமா நாளில் இந்த நாள் வந்துள்ளது. 2 பரக்கத் புனிதம் அடங்கிய நாள் இது. இந்த நாளின் கடைசி நிமிடங்களில் நாம் கேட்கும் துவாக்களுக்கும் உடனடி பதில் கிடைக்கும். அதனால் அவ்வளவுதான் ஆஷுரா நாள் முடிந்து விட்டது என நினைக்காமல் தூங்கும் முன் சில துவாக்களை ஓதி அல்லாஹ்விடம் உதவி கேளுங்க. கடைசி நொடிகளில் கேட்கும் இந்த துவாக்கள் உங்கள் வாழ்க்கை மாற காரணமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்படி உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் பவர்ஃபுல்லான ஒரு 2 சின்ன துவாக்களை சொல்கிறேன். இந்த 2ஐ சேர்த்து ஓதினால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அதில் முதல் துவா அஸ்தக்ஃபிருல்லா. ஏதாவது ஒரு தௌபா துவா ஓதலாம். நான் சிம்பிளாக அஸ்தக்ஃபிருல்லா, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்ற இந்த திக்ரை சொல்கிறேன். இஸ்திக்ஃபாரை பொறுத்தவரை எவ்வளவு அதிகம் சொல்கிறீங்களோ உங்கள் வாழ்வாதாரம் பல மடங்கு உயரும். நாம் செய்த பாவங்களின் காரணமாக நம் உள்ளங்கள் கரைப்படைந்திருக்கும். கரைப்படைந்த உள்ளத்தில் அடுத்தடுத்து தீய செயல்கள் சேர்ந்து கொண்டே போகும். இஸ்திக்ஃபார் செய்யாதவரை அது அப்படியே தான் இருக்கும். இதன் மூலம் என்ன நடக்கும் என்றால் நோய், செல்வம், குழந்தைகள் இவைகள் மூலம் நமக்கு சோதனைகள் ஆரம்பமாகும். கடன் மூலமும் வறுமை மூலமும் சண்டை சச்சரவுகள், வேலை இல்லாமல் போகுதல், மனதில் பதட்டம், பயம், குழப்பம் என பலவிதமான நெருக்கடிகள் ஏற்படும். இவை அனைத்தையும் ஒன்றின் மூலமாக உடைத்தெறிய முடியும் என்றால் இஸ்திக்ஃபார் மூலம் அது சாத்தியம். அஸ்தக்ஃபிருல்லா என்ற இந்த வார்த்தை அல்லாஹ்வின் அளவில்லா மன்னிப்பையும் கருணையையும் அருளையும் பெற்றுத்தரும். அடுத்து 2வது துவா லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இதோட மீனிங் என்னென்னா, தீங்கிலிருந்து விலகி கொள்ளவும் நன்மைகள் செய்யவும் அல்லாஹ்வின் உதவியின்றி வேறு இல்லை. சொர்க்கத்தின் பொக்கிஷங்களில் உள்ள ஒரு வார்த்தை இது. அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் நம்மால் எதுவும் செய்ய முடியாது. ஒரு மன்னிப்பை அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும் என்றாலும் அவனின் உதவி தேவை. நிறைய கடன் உள்ளது, இதிலிருந்து நல்ல நிலைக்கு திரும்ப வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் அது சாத்தியமில்லை. நோய் நீங்கி ஆரோக்கியம் வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் அது சாத்தியமில்லை. மோசமான நிலையிலிருந்து நல்ல நிலைக்கு திரும்ப அவனின் உதவி தேவை. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இந்த சின்ன திக்ர் நம்முடைய நிலையை தலைகீழாக மாற்றும். எந்த காரணம் வேண்டி எந்த கஷ்டம் நீங்கள் இதை ஓதுறீங்களோ அந்த நிலை மாறி நல்ல சூழ்நிலை ஏற்படும். தொடர்ந்து ஓதி வரும்போது உடனடியாக மனதில் சந்தோஷம் ஏற்படும். சொர்க்கத்தின் புதையல்களில் உள்ள ஒரு திக்ர் இது. இதற்கென ஒரு பரக்கத் எப்போதும் உண்டு. அஸ்தக்ஃபிருல்லா, லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். இதை நீங்கள் தனித்தனியாக ஓதியிருப்பீங்க. ஒரு முறை சேர்த்து ஓதி பாருங்கள். நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாம் கிடைக்கும். நல்ல வேலை, சொந்த வீடு, நிம்மதியான வீடு, நல்ல குழந்தைகள், நல்ல துணை என வாழ்க்கையே சொர்க்கமாக மாறும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். அஸ்ஹாபு சப்த் என்பது என்ன? இதுதான் இன்றைக்கான கொஷின். இது உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.